Hello friends, welcome back to my channel Lia Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேச்சுலர்ஸ்க்கான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க. இது பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்ல, பிகினர்ஸ்க்கும் ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க நான் செஞ்சு காட்ட போறேன் இன்னைக்கு. இதுக்கு தேவையான பொருள் நான் 500 grams ஆஃப் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு லெமன். ஸோ நான் செய்யும் போது சில மசாலாலாம் ஆட் பண்ணுவேங்க. அது நான் உங்களுக்கு செய்யும் போது காட்டுறேன் என்னென்ன மசாலான்னுட்டு. இப்போ நான் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 7 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஸோ இந்த டிஷ் செய்யறதுக்கு முக்கியமானது எண்ணெய் தாங்க. ஏன்னா நம்ம எண்ணெயிலே தான் இந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் ஜீரகத்தை சேர்த்துருக்கேங்க இதில். ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூடவே வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் செய்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த டிஷ் செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொடியை வச்சு தான் நான் வந்து ஒரு சிம்பிளான சட்டுனான இந்த சிக்கன் ரெசிபியை செய்கிறேன். இப்போ நான் 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் சிக்கனை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 30 minutes ஆகுங்க. சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து ரச சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்பவே அசத்தலாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுக்கோங்க ஈவனாக. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எண்ணெயில் தான் நம்ம சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம், ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னே நீங்கள் வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 minutesக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓரளவுக்கு சிக்கன் கொஞ்சமாக வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் வரும்போது நான் மசாலா சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க, அதாவது குழம்பு மசாலா. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. கடைசியாக வந்து நம்ம மிளகாத்தூள். ஸோ இந்த மசாலா எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. மொத்தமாக நான் 6 மசாலா சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேங்க கடைசியாக. ஸோ நம்ம வீட்டில் இருக்க எல்லா மசாலா தாங்க. நான் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். ஸோ குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனியா மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மிளகாத்தூளுங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க. ஸோ கடைசியாக நான் வந்து 1 கப் தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிர் வந்து சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. தயிரை நான் எதுக்கு இதில் சேர்த்துருக்கேன்னா நல்லா சிக்கனை இன்னும் சாஃப்ட்னஸ் தரும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா சேர்த்தாச்சு. ஸோ சிக்கனை வந்து நம்ம இன்னும் ஒரு 10 minutes நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 10 minutes ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. ஸோ 10 minutes முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக சிக்கன் நல்லா வெந்திருக்கு. மசாலா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கு. ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபைனலாக வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன்.
இந்த சிக்கன் ரெசிபியை எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட அட்டகாசமான சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க சைட் டிஷ். ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.